எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மங்கள முகத்துல குங்குமமா மஞ்சள் நிற ஆடையோட காட்சி தரக்கூடிய தெய்வம். அவ முகத்துக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வர அதிசயம். திருசூலம் கையிலேந்தி கற்பூர சுடரலை சிரித்திடுற அன்னையானவள் தான். சர்க்கரை பொங்கல்ல மணமகிழக்கூடிய அன்னை, சிங்கத்தோட தேர்ல வலம் வரக்கூடிய சிங்காரி, மூலிகை திருமேனியோட நட்சத்திர எந்திரமும், அம்மனின் பாத வழிபாடு அதிசய பிரார்த்தனையும், இரவில ஒழிக்கக்கூடிய அம்மனின் கொலுசு சத்தமுமா வியக்க வைக்கக்கூடிய தெய்வமா விளங்குற அந்த சமயபுரத்தால பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த சமயபுரம், கண்ணனூர், விக்ரமபுரம், மகாபலிபுரம், கண்ணபுரம்னு பல பேர்கள் அழைக்கப்படுற அற்புத தலமா பார்க்கப்படுது. திருச்சிக்கு வடக்குல சமயபுரத்தோட கண்ணனூர் அருகில பெருவளை வாய்க்கால் கரையில மகா சக்தி தலமா திகழக்கூடிய ஆண்டவள் தான் இந்த சமயபுரத்தாள். சமயபுரத்தாள் ஆலயம் சிவசக்தி சொரூபமா வாழ்ந்த ஜமத்கனி முனிவரோட மனைவி ரேணுகா தேவியே மாரியம்மனா மாறினாங்கிறது தான் கர்ண பரம்பரை கதையா சொல்லிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் மன்மதனை ஈர்த்த வெப்பத்தோட அனல் தாங்காம தேவர்களும் மனித உயிர்களும் தவிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்கள உமையமைய வேண்டுறாங்க. அவ அந்த வெப்பத்தை உள்வாங்கிக்கிறான். அந்த சக்தி சொர்பமே சீதள தேவின்னும் மாரியம்மனும் வழங்கப்படுறதா இன்றளவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல வாசுதேவர் தேவகி தம்பதியோட 8வது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டுக்கும், நந்தகோபன் யசோதையோட பெண் குழந்தை கம்சனது சிறைசாலைக்கும் இடமாற்றப்படுறாங்க. அந்த பெண் குழந்தைய சிறைக்கு வந்த கம்சன் கொல்ல முயற்சி செய்யறப்ப அவனோட இருந்து தப்பிச்சு வானல உயர்ந்து உன்னை கொல்ற யமன் கோகுலத்துல வளர்றான்னு கூறி மறைஞ்சது அந்த மாய குழந்தை. அந்த மாயாதேவி தான் மாரியம்மனும் அவளே சமயபுரத்துல அம்மனா விளங்குறானும் இன்றளவிலும் பக்தர்கள் ஐதீகமா சொல்லிட்டு வராங்க. சமயபுரத்தால் சோழ மன்னன் ஒருவன் தன் தங்கையை கங்கை நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவங்களுக்கு சீதனமா ஒரு கோட்டையும் நகரத்தையும் அளிக்கிறாங்க. அதுவே கண்ணனூர்னும் பிற்காலத்துல பாண்டிய படையெடுப்பால கோட்டையும் நகரமும் அழிஞ்சிட்டு தான் சொல்றாங்க. அந்த இடம் பின்னாடி வேப்பமர காடா உருவாகி நின்று இருக்குது. அது மட்டும் இல்லாம சமயபுரம் மாரியம்மன் ஆதியில வைஷ்ணவிங்கிற நாமத்துல ஸ்ரீரங்கத்துல குடிக்கொண்டிருந்தவளா சொல்லப்படுறா. உக்கர கோலத்துல இந்த அம்பாள் திகழ்ந்ததா. அப்போது இருந்த ஜியர் சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்துக்கு பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செஞ்சதா சொல்றாங்க. அதன்படியே சிலர் அந்த திருவுருவை எடுத்துக்கிட்டு வடக்கு நோக்கி கிளம்பியிருக்கிறாங்க. வழியில ஒரு இடத்துல இளப்பாறையும் இருக்கிறாங்க. அந்த இடம் தான் தற்போது இனாம் சமயபுரம்னு சொல்லப்படுது. அவங்க கண்ணனூர் அரண்மனை மேட்டை அடைஞ்சி அம்பாள் திருவுருவை அங்க ஓலைக்கொட்டையை ஒன்றில வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அம்மன் கண்ணனூர் மாரியம்மன் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த அம்பிகை உரிய காலத்துல தேவையான வரம் தந்து காப்பாங்கிறதால சமயபுரத்தால்னு போற்றப்படக்கூடிய வகையில சொல்லப்படுறா. அதே மாதிரி சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோவில் இருந்திருக்க கூடுன்னு சொல்றாங்க. இது பிந்தைய விஜயநகர நாயக்கர் மன்னரோட காலத்துல சிறப்பு பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. சமயபுரத்துல ஒரு சன்னதியில 3 விநாயகர் அருள்புரிகிறது விசேஷமான ஒன்னா பார்க்கப்படுது. அம்பாள் உக்கிரத்தை தணிக்கக்கூடிய வகையில காஞ்சி பெரியவரோட ஆலோசனைப்படி நுழைவாயிலோட வலதுபுறத்துல ஒரே சன்னதியிலே ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி வடிவங்களா பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. கருவறையில சமயபுரத்தால் சுகாசினியா காட்சி தர அவளோட தலைக்கு மேல 5 தலை நாகம் படவிரிச்ச நிலையில காட்சி தருது. இடது கால மடிச்சு வைத்திருக்கக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கீழே தொங்க விடப்பட்டிருக்கிற வலது கால் கீழே அசுரர்கள் தலையும் காணப்படுது. சமயபுரத்தாலோட 8 திருக்கரங்கள்ல முறையே கத்தி, கபாலம், சூளம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசத்தை ஏந்தி இருக்கிறா. நெற்றியில திருநீரு, குங்குமம் மட்டும் இல்லாம 27 நட்சத்திரங்களோட ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 யந்திரங்களா திருமேனி பிரதிஷ்டையில திகழ மகாமாரியா இங்கு அருள் புரிகிறா இந்த சமயபுரத்தா. சமயபுரம் மாரியம்மன் மகமாயி, அகிலாண்ட நாயகி, 1000 கண்ணுடையா, சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதள தேவி, கண்ணபுரத்தான பெயர்களாலும் அழைக்கப்படுறா. சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதுங்கிறதால இதுக்கு அபிஷேகம் செய்யப்படுறதில்ல. உற்சவ அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுது. அம்பிகை எப்போதுமே குளிர்ச்சியா இருக்கணுங்கிற நோக்கத்துல கருவறை சுத்திலுமே எப்போதுமே நீர் சூழ்ந்திருக்கும்படி செஞ்சிருக்கிறாங்க. கருவறையோட பின்புறம் அம்மனோட பாதங்களும் அமைஞ்சிருக்குது. இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபட்டம் வராங்க. கோவிலோட முன்னாடி மண்டபத்துல படுத்து உறங்குறவங்களுக்கு அர்த்த ஜாமத்துல அம்பாளோட கொலுசு சத்தம் கேட்கிற அதிசயம் இன்னைக்கு நிகழ்றதா பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க. அம்மை நோய் தீர்க்கவும்
நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரத்துல வலம் வரதா ஐதீகமாகவும் சொல்லப்படுது. உலகையே ஆள்பவள் தான் இந்த மாரியம்மன். நாளும் கண்ணபுரத்தோட காவல் எல்லை தெய்வமா செல்லாண்டி அம்மன். அதனால இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னாடிதான் தனக்கான பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் இந்த சமயபுரத்தா. இங்க அம்பாள் சிவரூபமா கருதப்படுறதால விபூதி அபிஷேகம் பிரசாதமா வழங்கப்படுறது தனி சிறப்பு. அதே மாதிரி தைப்பூசத்தப்ப அம்மன் கொள்ளிட கரையோட தென்பகுதியில நீராட வருவா. அன்றைய தினம்தான் ஸ்ரீரங்க பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டு புடவைகளும் மாலைகளும் தளிகைகளும் மகமாயிக்கு சீர அனுப்பி வைக்கிறது வழக்கம். இது இன்றளவும் தொன்று தொட்டு வழங்கிட்டு வராங்க. பக்தர்கள் அம்பால வேண்டி விரதம் இருக்கிறது நடைமுறையாகவும் சொல்லப்படுது. ஆனா இங்கு பக்தர்களுக்காகவே அம்மனே விரதம் இருக்கக்கூடிய அற்புத நிகழ்வும் நடக்குது. அதுதான் பச்சை பட்டினி விரதம். மாசி மத கடைசி ஞாயிறு அன்னைக்கு நடைபெறக்கூடிய பூச்சொரிதல் விழாவோட அம்மனோட இந்த விரதம் துவங்க ஆரம்பிக்குது. பூச்சொரிதல் அப்ப அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி அம்மை நோய் பிடித்தவங்க இங்க இருந்து தங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபம் ஒண்ணு இருக்குது. இந்த நோயாளிகளுக்கு தினமும் அம்மனோட அபிஷேக தீர்த்தம் பிரசாதமா வழங்கப்படுறதாகவும் சொல்றாங்க. இதனால விரைவில் நோய் குணமடைகிறதாகவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சைப்பழ மாலையும் விருப்பமானவையா சொல்லப்படுது. நம்மளோட குறைகளை ஒரு காகிதத்துல எழுதி தலைவிருச்சமான வேப்ப மரத்துல கட்டிவிட்டு பிரார்த்திச்சா குறைகள் தீருங்கிறது நம்பிக்கைங்க. இங்கே கருப்பு தூளி எடுக்கிறது சொல்லப்படுற விசேஷ பிரார்த்தனை வெகு பிரசித்தமா சொல்லப்படுது. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் கரும்பு தூளி எடுக்க வேண்டிக்கிறாங்க. அன்னையோட அருளால கருவுற்று சீமந்தம் முடிந்த பின்னாடி சீமந்த புடவை வேஷ்டிய பத்திரமா வச்சிருப்பாங்க. குழந்தை பிறந்ததுமே 6வது மாதத்துல கரும்பு தூளி பிரார்த்தனையை நிறைவேற்றுறாங்க. ஏற்கனவே பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீர்ல நினைச்சு கருப்பு தொட்டில் தயார் செஞ்சு அதுல குழந்தையும் கிடத்துறாங்க. அந்த தொட்டில பிடித்தபடியே தந்தை முன்னாடி செல்ல தாய் பின்தொடர 3 முறை வலம் வந்து பிரார்த்தனையே அந்த மகமாயிக்கு செலுத்துறாங்க. மேலும் தன்னை நாடி வர பக்தர்களுக்கு துன்பங்கள் இருந்து காக்கக்கூடிய நவகிரக தோஷங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் இருக்கிறேன்னு கவலை வேண்டான்னு பக்தர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தெய்வமா திகழ்றதான் இந்த சமயபுரத்தா. மனதாலும் உடலாலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க சமயபுரம் மாரியம்மனை சரணடைஞ்சா மழை போல வந்த துன்பம் கூட பனி போல உருகி ஓடிடும். மேலும் மக்களோட நோய்களை காக்கவே சமயபுரம் மாரியம்மன் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்றா. மேலும் பக்தர்களுக்கு விரதம் மேற்கொள்றப்ப அம்மனுக்கு ஏற்படுற உஷ்ணத்தை குறைக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்த பக்தர்கள் பலவித மலர்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வராங்க. சக்தி தலங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலா திகழ்றதுதான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில். இங்க நாள்தோறுமே உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு தான் போறாங்க. பக்தர்களுக்காக அம்மன் பச்சை பட்டினி விரதம் மாசி கடைசி ஞாயிறு முதல் தொடங்க ஆரம்பிக்கும். தட்சன் யாகத்துக்கு செல்ற தட்சாயணியை தூக்கி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடியப்ப அம்மனோட திருக்கண் இப்பகுதியில விழுந்துதான் சொல்றாங்க. இதனால இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர்னு பேர் வந்ததாகவும் புராணம் தொட்டு இருந்துட்டு வருது. மிக தொன்மையான உற்சவம் அம்மனோட திருமொழி. இன்னைக்கு 1000 கண்கள் இருக்குதுங்க. இது இந்த தலத்தோட பெருமையை விளக்குறதாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த திருத்தலத்துல அம்மன் அஷ்டபுஜங்களோட இருக்கிறது வேறு எந்த மாரியம்மன் கோவிலும் காண கிடைக்காத அரிய காட்சியா சொல்லப்படுது. மாரியம்மன் வடிவில ஆதி பீடமா சமயபுரம் விளங்குறது தான் தனி சிறப்பே. சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு மும்மூர்த்திகளால ஸ்ரீரங்கம் கோவில்ல ஈசான பாகத்துல இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி வடிவம் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறதால இந்த கோவில்ல ஸ்ரீரங்கம் கோவிலோட மூலவர மாதிரியே சுதையினாலான சுயம்பு வடிவமான 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களா திருமேனி பிரதிஷ்டை செஞ்சு இந்த தேர்தல மகா மாரியம்மன் அருள்பாலிச்சுக்கிறது தனி சிறப்பா பார்க்கப்படுது. அதனால சமயபுரம் மாரியம்மன் ஸ்ரீரங்கநாதனின் தங்கையாவே போற்றப்படுறா. சமயபுரம் மாரியம்மன் சுயம்பு திருமேனி நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவசர்ப்பமான திருமேனியில தரிசிச்சு அருள்பாலிக்கிறதால அம்மனை தரிசனம் செய்யறது மூலமா நவகிரக தோஷம் நீங்குங்கிறது தான் ஐதீகம். சமயபுரம் மாரியம்மனை அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்களில் வழிபட்டா உச்ச பலன் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. மேலும் இந்த கோவில வழிபாடு ராகு கேது திசை தோஷம் நிவர்த்தி இதெல்லாம் நடக்குது. பக்தர்களோட நம்பிக்கையாகவும் தொன்று தொட்டு வழங்கி வருது. அது மட்டும் இல்லாம மக்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வைத்து வழிபடுறாங்க. உடல்நல கோளாறு பிரச்சனைகள் நீங்கிய உடனே அம்மனுக்கு வந்து நேர்த்திக்கடனும் செலுத்துறாங்க.
மேலும் அம்மனுக்கு விரதத்தப்ப அம்மனுக்கு தலிகை நெய்வேத்தியம் கிடையாது. துள்ளு மாவு, நீர், ஒரு பானகம், கரும்புச்சாறு, இளநீரை நைவேத்தியமா அம்மனுக்கு படைக்கிறாங்க. இவ்வளவு புகழ்பெற்ற சக்தி திருத்தலத்திற்கு நீங்களும் சென்று வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை எல்லாம் போக்கிக்குங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சமயபுரத்தால பத்தி நாம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை சத்துருவுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. வீட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய செல்வங்களை நிலைத்திருக்க வைக்கக்கூடியதும் தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. பல வகையிலும் நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.